கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளபடியே ஜீவனோடும் சுகபலத்தோடும் இந்த நாளையும் ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாளோட கூட கொடுத்து அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குடிந்து முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கடவோம். வாருங்கள். கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, கண்ணோக்கி எங்களை பாரும் என்று உம்முடைய இன்ப சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வர இருக்கின்ற உமது அடியார்களையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கருத்தாயுமை தியானிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக இணையதள வாயிலாக தங்களை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உள்ளபடியே இந்த நாளை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் கிருபையாக தந்த நாள் என்று உணர்ந்து வாழும்படி எங்களுக்கு புதிய தரிசனத்தை தாரும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நம்முடைய பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமென். 57வது பாடல், பாட்டு புத்தகத்தில் 57வது பாடல். உமது ராஜாசனத்தி ஆண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் பாவியை தள்ளாதேயோ. பிதாவே, என்னை தேவரீ தெய்வீக ரூபாய் சிருஷ்டித்தீ, நீதான் ஜீவன் ஓமாயே, அல்லாமல் நான் அழிவேனே. திவ்ய மைந்தனே ஓமா, நான் மீட்கப்பட்டோன் ஏனென்றா, அடியே தப்ப தேவரீ பரியா ஜீவனை விட்டே. தேவாவியே, என் நெஞ்சை நீ திருப்பி புதிதாக்கீரி, நன்மை என்னிலே உண்டோ ஓ
நீர் சோதனையில் தாங்கீரி உபத்ரவத்தில் கைவிடி உமால் தீடனும் வெற்றியோ மன மகிழ்ச்சியோ வரும் ஆகையினாலே ஓ மாது மகா பெரிய அன்புக்கு இப்போதும் சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாகவும். ஆமென். 138ஆம் சங்கீதம் பாட்டு புத்தகத்தில் 220வது பக்கம். என் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அருளினீர், என் ஆத்மாவுக்கு பலமளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழியை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவீர். உமது வலதுகை என்னை ரட்சியும். தார் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாதையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி. ஆமென். சபையார் அமருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7 வசனங்கள். முதல் 7 வசனங்கள். பிலிப்பியர் 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவரை தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்பதே. அன்பானவர்களே, முதல் வேத பாகத்தை வாசித்து கேட்டீர்கள். 2வது வேத பாகமாக யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள் வரை யாவரும் எழுந்து நின்று வாசித்து கேட்போம். யோவான் 3:26 முதல் 30. அவர்கள் யோவானிடம் வந்து, ரபி, உம்மோடு யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தார். அவரை குறித்து நீர் சாட்சி பகிர்ந்தீரே. இதோ பாரும், அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் போகிறார்கள் என்றார்கள். அதற்கு யோவான் சொன்னதாவது, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன் அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள்.
மணவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவனுடைய சத்தத்தை கேட்டு மணவாளனுடைய குரலினால் மிகவும் சந்தோஷப்படுகிறான். என்னுடைய இந்த சந்தோஷம் சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருக வேண்டும், நானோ சிறுக வேண்டும் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமர இடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டும் மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுதை நமக்கு தந்து ஆவியானவர் உற்சாகத்தோடு அவருடைய இன்ப சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு என்று எடுத்த வேதபாகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவ குணாதிசயத்தின் தலையாய குணம் என்ன என்று எங்களுக்குள்ளே கேள்வி எழும்பும்போது, ஆண்டவரே, நீர் தருகிற இன்றைக்கான பாடமே எங்கள் அடையாளமாக இருக்க ஆண்டவர் அருள் செய்யும். நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய அடியார்களும் அதை செய்தார்கள். அப்படி செய்ய எங்களுக்கு மனப்பக்குவத்தையும் விசாலமான எண்ணத்தையும் தந்து ஆண்டவரே உற்சாகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். கவனமாய் நாங்கள் உமது சமூகத்தில் இருந்து நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை புரிந்து கொண்டு செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் பாடலே ஞான பாடல். அதிலே முதல் வரியிலே ராஜாசனத்தின் அண்டைக்கு எப்படி வர்றோம்? பணிந்து வர்றோம் இல்லையா? பணிந்து தாழ்மையாய் வரும் இந்த பாவியை தள்ளாதேயும். அப்படி தான் அந்த பாட்டு ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கான ஒரு சங்கீதம், எத்தனை சங்கீதம்? 138. சங்கீதத்தில் என்ன? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை கண்ணோக்குகிறார். அவர் உயர்ந்தவர், ஆனால் தாழ்மையான மனிதர்களை அவர் கண்ணோக்குகிறார் என்று முத்தாய்ப்பாய் அங்கே ஒரு வசனம். பிரியமானவர்களே, இங்கே 2 வேத பகுதியும் வாசித்து கேட்டீர்கள். அப்படிதான் நம்ம யோவான் நற்செய்தி நூலில் என்ன சொல்றாரு? அவர் பெருக வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். என்ன ஒரு ஹியூமிலிட்டி, எவ்வளோ ஒரு தாழ்மையான எண்ணம். பிரியமானவர்களே, இங்கேயும் அப்படிதான். முரட்டாட்டினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே அப்படிதானா? 3ஆம் வசனம் பிலிப்பியர் 2:3 கீவேர்டாக வாசித்தோம். பிரியமானவர்களே, தாழ்மையை தவறவிட்ட ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கனை பற்றி இன்றைக்கு நம்ம சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, அவர் சாதாரணமான ஆள் அல்ல, அவ்வளவு மகத்துவமானவன். வானத்தை அடைத்தவன், வானத்தை திறந்தவன். அப்படி சொல்ல முடியுமா? வானம் எவ்வளவு, எத்தனை மகத்துவமான படைப்பு! ஆகாய விரிவு, வானம் கடவுளுடைய கிரியையை பிரஸ்தாபிக்கிற இடம் என்று 19ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். அந்த வானத்தை திறக்கவும் அடைக்கவும் செய்தவன்.
வானத்திலிருந்து அக்னியை இறங்கவை செய்தவன். ஏதாவது மனசுல புரியுதா? யாராவது புரியுது? என்ன? மழையை வருவிக்க செய்தவன். அவன் சொன்னால் அப்படி ஆகும். அந்த அளவுக்கு மகத்துவமானவன். பிரியமானவர்களே, அவன் 18ஆம் அதிகாரத்தில் வெரி பவர்ஃபுல்லா, 2 ராஜாக்கள் 18 அவ்வளோ பவர்ஃபுல்லா நிற்கிறவன். சவால் விடுகிறான். சரி நீ வா பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டவர். ஆனால் 19:10 படிங்கம்மா. 19:10 2 ராஜாக்கள் இல்லைம்மா, 2 ராஜாக்கள். அப்படியா? எலியா சோர்ந்து போய், சாரி உட்கார்மா, ஆண்டவர் சமூகத்திலே இருக்க வேண்டியவன், தைரியசாலி. அவன் ஏன் சோர்ந்து போகிறான்? அவன் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். சாரிம்மா, 1 ராஜாக்கள், மன்னிச்சுக்க, படி. பாருங்க, ஆண்டவர் சமூகத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? பிரியமானவர்களே, இவ்வளவு வல்லமையாக காரியங்களை செய்த அவன் ஒரே ஒரு காரியம், எலியா செய்த யாவற்றையும், பட்டயத்தால் அவன் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் கொன்ற விவரம் அனைத்தையும் ஆகாப் எசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசேபேல் எலியாவினிடம் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்வேன். செய்தே போனால் தேவர்கள் அதற்கு சரிக்காகவும் அதற்கு அதிகமாகவும் தங்கள் சித்தப்படியெல்லாம் எனக்கு செய்யட்டும் என்று சொன்னாள். இந்த வார்த்தை தான் எசேபேல் சொன்ன அந்த வார்த்தை தான். அதற்கு என்ன ரியாக்ட் பண்றாரு பாருங்களேன். அவர் என்ன உடனே சொல்றாரு? ஓடி போய் பெர்ஷபாக்கு போய்விட்டான். அங்கே அவன் தன் வேலைக்காரனை நிறுத்திவிட்டு தான் மாத்திரம் வண்ணாந்திரத்திலே பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும். முதல் பாயிண்ட், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். 3வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது, நான் என் பிதாக்களும் நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்து நித்திரை செய்தான். பாருங்க, நான் சாக வேண்டும், என்னை எடுத்துக்காரோம், என்னை கொன்றும், நான் நல்லவன் அல்ல, என் பிதாக்களிலும் நல்லவன் அல்ல. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி! ஏமா, விளக்கு ரொம்ப பிரகாசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? விளக்கு எப்போதுமே எரிகிற மாதிரி எரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப அழகா அணையிற தீபம் தான் ஆளியா உயர்ந்து எரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. இங்கே அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின அந்த எலியாட்ட இருந்த மனநிலையை பாருங்க. தான் சாக வேண்டும், ஆண்டவரே நான் வாழலை, என்னை கொண்டு போடும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களை, ஏன் என்றால் தாழ்மைக்கு முன்னாடி, அழிவுக்கு முன்னாடி அகந்தை வரும். அகந்தை வரும். பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அழிவுக்கு முன்னால் வருவது அகந்தை. அவ்வளவு தூரம் செஞ்ச அவனுக்கு அகந்தை என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, நீங்க படிச்சிடலாமா? நான் ஒருவன் மாத்திரம். இங்க பாருங்க, அவருக்கு என்ன பேச்சு? நான் கடவுளாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். எல்லாரும் போயிட்டானுங்க, உடன்படிக்கையை எல்லாரும் மீறி போயிட்டானுங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். ஒரு தடவையா சொல்றாரு? எத்தனை தடவை சொல்றாரு? கடவுள் சமூகத்தில்
இதெல்லாம் நாங்கள் எண்ணிட்டாயா இருப்போம். ஏதோ வசனம் படிப்போம். ஒவ்வொரு தடவை எத்தனை தடவை சொல்கிறாரு, இதெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணிட்டார். 2 தடவை இந்த அதிகாரத்தில் 2 முறை அவர் முன்னாடி வைக்கிறார். எவ்வளவு ஒரு பெருமையான எண்ணங்கள் பார்த்தீங்களா? கடவுளுடைய தீர்க்கன்தான், ஆனால் கடவுள் சமூகத்திலே அந்த பெருமையில் பேசுகிறான். எல்லாருமே மீறிட்டானுங்க, நான் மட்டும்தான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருந்தேன், ஆனால் பாருங்க நான் ஒருவன் மட்டும் மீதி இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அவன் மேட்டிமை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார், கண்டிக்கிறார் என்பதை பாருங்க. யூ ஃபூல், அப்படிதானா? முட்டாளே, அப்படிதான் அர்த்தம். டேய் 7000 பேர், அப்படிதானா? பாகாலுக்கு முத்தம் செய்யாத, முழங்கால்களை முடக்காத 7000 பேர் இருக்காண்டா. நீ என்ன நினைத்தி கொண்டு பேசுற? வேணா உன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் இன்னும் இருக்கான். 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன் இல்லையாம்மா? சும்மா கற்பனையாக சொல்லலை. படிங்கம்மா அடுத்த அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாருங்க, இஸ்ரவேலிலே நான் மீதியாக வைத்திருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எல்லாரும் உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம். நிறுத்து. 7000 பேர் இருக்கிறான். மேட்டிமையான அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, அந்த எண்ணம் வந்தபோது அவனை எவ்வளவு பலவீனப்படுத்தியது என்பதை பாருங்கள். அவன் எவ்வளவு ஆற்றலோடு கடவுளுடைய அடியானாக நின்ற அந்த எலியா தடுமாற்றத்தை கண்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சரியாக அவனை சந்தித்து அவனுடைய சோர்வுக்கு இருந்த காரணத்தை தெரிந்து அவனை புதிதாக மாற்றினார். எவ்வளவு பெரிய செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடிய பவுலடிகளார் ஐயா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக தன்னை உணர்ந்து பேசுகிறார் தெரியுமா? எப்போதுமே அவருக்கு அந்த பலவீனம் வரல, தான் என்ற எண்ணம் வரல, நான் அப்படிங்கிற எண்ணமே வரல. 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவன் என்று எண்ணப்படாதபடி. 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவன் என்று எண்ணப்படாதபடி. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆண்டவர் வார்த்தையை சொல்றோம். அவர் பிரசங்கத்து பண்றாரு, அவர் எப்படி நடக்கிறாரு அப்படின்னு 4 பேர் சொல்லிவிடாதபடி என் நடைகளை. அதே போல 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானால் மோசம் போகாதபடி எப்படி வார்த்தைகளை வைக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12:7 என்னை நான் உயர்த்தாதபடி. யோசிச்சு பாருங்க, எல்லா குவாலிட்டியும் இருக்கு அவர்கிட்ட இருந்த போதிலும் கூட 1 கொரிந்தியர் 10:12 நிற்கிறவராக எண்ணுகிறவன் விழாதபடி. எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறார். மேட்டிமையான எண்ணங்கள் வந்து விடாதபடி, அதாவது ரொம்ப தன்னை உணர்ந்து அவர் பேசுகிறார். இத்தனைக்கும் சக ஊழியனாக இருந்த பேதுருவுடைய மாய்மாலத்தை கண்டித்தவர், தமக்கு ஊழியத்திற்கு வழிகாட்டியாக வந்த பர்னபாவையே எதிர்த்து பேசினவர், பொய், மாய்மாலம் இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஒரு ஊழியக்காரனுக்கு உதாரணத்துவமாக நின்று பேசினவன், எனக்கு மேன்மையான எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொன்னவர், எவ்வளவு படிப்பினை பாடங்களை இங்கே வைத்து நான் விழாதபடி, ஆகாதவன் என்று தள்ளாதபடி, என்னை உயர்த்தாதபடி, மோசம் போகாதபடி.
எப்படியெல்லாம் வைக்கிறாரு. அப்போ அழகான வார்த்தையை பிலிப்பியர் நிருபத்திலே வைக்கிறார். வைத்து வீண் பெருமையினாலாவது, இல்லையா, வீண் பெருமையினாலாவது வார்த்தையை வைக்கிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய குணாதிசயம் தாழ்மை. தாழ்மை. இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட இருக்கு தாழ்மை? ரொம்ப தாழ்மை தான் இல்லைம்மா. நம்ம பேச்சு, செயல், நடத்தை எல்லாத்துலேயும் அப்படி ரொம்ப தாழ்மை இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறோம். ஆனால் உள்ளபடியே யார்கிட்டையும் தாழ்மை இல்லைங்க. மனசாட்சியை கை வச்சு பேசணும். நானாக இருந்தாலும் சரி, தாழ்மையான எண்ணங்கள், கடவுளை காண்பிக்கிற எண்ணம், சாதுவான எண்ணம் யார்கிட்ட இருக்கு? அன்பானவர்களை, இன்னைக்கு காலையிலே படிப்பினையை தருகிறார். வீண் பெருமையினாலாவது, முரட்டாட்டத்தினாலாவது, இல்லையா, நீங்கள் அவனை தன்னைத்தானே அவன் மேன்மையா எண்ணின அந்த தீர்க்கனுக்கு கடவுள் சரியான பதிலை கொடுத்தாரு. ஏய், நீ ஒருவன் மாத்திரம் இல்லைப்பா, யார் நினைச்ச என்ன ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர், இல்லையா? முரட்டாட்டத்தினாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். யோசித்து பாருங்க, எவ்வளோ உன்னதமான வார்த்தை. அப்படிப்பட்ட பண்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மையாய் ஆண்டவர் எதையுமே நம்ம கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. தாழ்மையான மனம், இல்லையா? സാധുവായ മനുഷ്യരിൽ ഞാൻ നിന്റെ രൂപം കണ്ടിടുന്നു, സേവനം ഞാൻ അവനു ചെയ്താൽ പ്രീതനാകും നീ, പ്രീതനാകും നീ. சாதுவான மனுஷனை பார்க்கும்போது உம்மை பார்க்குற ஆண்டவரே, அவனுக்கு நான் உதவி செய்யும்போது நீர் எனக்கு பிரியமாக இருக்கிறீர்னு ஒரு மலையாளத்தில் ஒரு கவிஞன் பாடினான். சாதுவான மனுஷன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைகுடம் ததும்பாது, அப்படிதான். நம்ம ஆண்டவர் நிறைகுடமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழணும். வீண் பெருமை சொல்லணும்னா நம்ம நல்ல பெருமையை சொல்லலாம். வீண் பெருமை, முரட்டாட்டம், தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுற எண்ணம் இருக்கா? இல்லை, என்னையே மேன்மையாக எண்ணுறேன். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல என்று புரிந்து ஆண்டவர் ஒரு திருத்தம், நம்மிடத்தில் படிப்பினை, பாடம், இவைகளெல்லாம் கொடுத்து அப்பப்போ நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு. பிரியமானவர்களே, அதை எனக்கு கடவுள் இன்னைக்கு படிப்பினையாக தந்திருக்கிறார். எலியா எடுத்துக்கிட்டான். அப்புறம் எலியா கேரக்டரே அப்படியே மாறியாச்சு, இல்லையா? அப்படியே மாறியாச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுமா. அதனால தான் அவர் மறுரூப மலையில் இருக்கும்போது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார்? மோசேட்டையும் எலியாட்டையும் பேசுகிறவராக கண்டார்கள். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையிலே இப்போ நமக்கு தர்ற படிப்பினைகளை, பாடங்களை கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றினோம்னா கடவுள் நம்மளை உயர்த்துவார், இல்லையா? அவர் சங்கீதம் அப்படி தானே படிச்சீங்க, அவர் மேட்டுமையானவனையே தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மையானவனை கிட்ட இருந்து அறிகிறார். உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அடுத்த பாட்டு பாட போகிறோம். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே அப்படின்னு பாட போகிறோம். அவர் தான் நம்மளை உயர்த்த வேண்டும், இல்லையா? நம்மளே நம்ம உயர்த்தக்கூடாது, ஆண்டவர் உயர்த்துவார். நம்மளே உயர்த்தாதபடி தாழ்மையாய் பேச, தாழ்மையாய் சிந்திக்க, தாழ்மையாய் மற்றவரிடத்தில் பேச நமக்கு ஆண்டவர் கற்றுத்தரணும். இங்கே கேட்குறோம், வீட்டில் போனோடனே மனைவிட்ட அல்லது கணவர்கிட்ட தாழ்மையாய், இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் தாழ்மையாய் அப்படின்னு நடக்கிறோமா? நேர் மாறா, அப்படிதானே? என்னக்குது எப்படி இதே வேலை ஆச்சு. காப்பி டீ எதை போடணும்? போடுவேன். போடுங்க, எடுக்கிறேங்க. பேசுறதுலே ஒரு கனிவு வரணும் இல்லைம்மா? ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலுக்கு, பாட்டு புக்கெல்லாம் கூட வல்லாம், எப்பா இவங்கள பார்த்தா அப்படின்னு 4 பேர் சொல்கிற மாதிரி. ஆனால் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா அவ்வளோதான். ஒரு வார்த்தை பேசிட்டா விஷயம் முடிச்சு போச்சு. அதல்ல மாய்மாலம்
அதாவது வீண் பெருமை. பிரியமானவர்களே, உள்ளபடியே தாழ்மை. அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். எவ்வளவு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், அந்த தாழ்மை வெளிப்படணும். அவ்வளவு மனப்பக்குவத்தோட, எவ்வளவு தாழ்மையாய் ஆண்டவர் இயேசு எவ்வளவு பிதாவோடு சமமாய் இருந்தும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தன்னை வெறுமையாக்கினார். தன்னை யாருன்னே அவரை பெருமையாக காட்டவே இல்லை. கடவுள் சாந்தமாக நின்னார் இல்லையா? இதோ ராஜா சாந்தமாக வருகிறார் இல்லையா? அப்படி தான் தன்னை வெளிப்படுத்தினார். அவருடைய பிள்ளைகள் நமக்கு என்ன பெருமை? சாந்தமாக ஆண்டவருடைய பிள்ளையா நம்மை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிப்பன்டன்ஸ் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டோட்டல் சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று 560வது பாடல் 2 கவி, முதல் கவியும் கடைசி கவியும். ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடே, உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெத்தாயும் என் தந்தையும் மானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லால் பூவினில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே,
இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பானவரே, ஆழமான ஒரு சிந்தனையை எங்களுக்கு கொடுத்து ஒரு புரிதலோடு இங்கிருந்து புறப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். சபையை நேசிக்க, என் குடும்பத்திலே சாட்சியாக இருக்க, பணிதளத்திலே ஆண்டவரே பெருமை பொங்க நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். அது எப்படி ஆண்டவரே சாத்தியமில்லாத வார்த்தை என்பதை ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே தெளிவாக புரிய வைத்து ஆண்டவர் அவருடைய உள்ளத்தையும் எண்ணத்தையும் மாற்றி சோர்வுகளை மாற்றி புதிய உற்சாகத்தை கொடுத்தது போல எங்களுக்கு உரிய எங்களுக்கு இருக்கின்ற மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்குள் சோர்வுகளை கொண்டு வரும், பலவீனங்களை கொண்டு வரும், வாழ்க்கை அர்த்தமில்லை என்ற ஒரு கட்டத்திலே உணர்வை தந்து போகும். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து எங்கள் ஆண்டவர் தருகிற படிப்பினை படி ஆண்டவரே வாழும்போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், நிறைகுடமாக இருக்கும், ததும்பாமல் இருக்கும். ஆண்டவரை அவர் பெருக வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும். ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணத்தை உம்முடைய சன்னிதானத்திலே பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி சுவாமி. எத்தனை மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. நான் என்ன சாதாரணமானவனா என்று நான் என்னை பெருமிதமாக நினைக்கிற பலவீனம் எங்களுக்குள் உண்டு ஆண்டவரே. அவையெல்லாம் வீண் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொள்ள நீ தந்த படிப்பினைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள், செவிமடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தாழ்மையாய் பேச, கனிவாய் பேச, பொறுமையாய் பேச, நிதானமாய் நடக்க, சாந்தமாய் எங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டிய ஆண்டவரே வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் வாழ கிருபை செய்யும் சுவாமி. பிதாவோடு சமமாயிருந்தும் ஆண்டவரே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி எத்தனை தூரம் உம்மை அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலாய் தன்னை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் மேட்டிமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தாழ்மையாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் திருச்சபை குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளை விசேஷ நாளாக பார்க்கிற மக்கள் உண்டு, அவர்களுக்கும் போதுமானவராக இருந்து ஆசீர்வதியும். எங்கள் சபையின் ஆண்டவரே முக்கியஸ்தர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். கோயில் பிள்ளைக்காகவும், கணினி ஊழியருக்காகவும், ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற பணிப்பெண்ணுக்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உடன் ஊழியராக இருக்கிற போதகர் ஐயாவுக்காகவும், அவர் குடும்பத்திற்காகவும் இசைக்கருவி மீட்டி அவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற அருமையான போதருடைய மகனுக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தாழ்மையாய் பொறுமையாய் வாழ ஆண்டவரே உம்மை சாட்சியிட கற்றுத்தாரும். நெடுதூரம் பயணப்பட்டு வந்தவர்கள் உண்டு ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஆர்வத்தோடு நெடுதூரம் பயணப்பட்டு வந்தவர்கள் உண்டு. உம்மை கண்டு கொண்ட பிள்ளைகளாக தேவையான அர்த்தமுள்ள படிப்பினையை பெற்றவர்களாக இங்கிருந்து போக ஆண்டவர் அருள் செய்யும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க மனதை எல்லா நன்மைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களில் மணி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவர் துணையும் இன்றும் என்னும் சதாகாலம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.